பாவேக தலைவர் விஜயின் இந்த அறிவிப்பு தொடர்பாக நம்முடைய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். அதிமுக கூட்டணி இல்லைன்னு முடிவாயிட்டு சார், அதிமுக கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க, திட்டவட்டமா அறிவிச்சிட்டாங்க. இதே போல திமுக கூட்டணி இல்லைங்கிறது அந்த அவரோட பேச்சு மற்றும் அவரோட அறிக்கைகள் மூலமாக தெரிய வருகிறது. மற்றும் விஜய் யாரோட தான் சார் அவர் கூட்டணி வைக்க போறாரு, தனித்து போட்டி என்பதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த அறிக்கையை நினைக்கிறீங்களா சார்? ஆமாங்க, தனிச்சு தான் போட்டியிடணும். தனித்து போட்டிங்கிறதுலதான் 1.1 இருந்த சீமான் மிகப்பெரிய கமலா இவரை விட 12 ஆண்டு காலமா இந்த கமலஹாசனை தாண்டி போயிருக்கிறாரு. அப்போ விஜய் கூட்டணி போனாருன்னா சீமானே சொல்றாரு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக தயாராகிட்டாரு விஜய்னு அடிக்கிறாரு சீமான். சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுகிறார் விஜய்னு அடிக்கிறார் சீமான். சினிமா பாப்புலாரிட்டிய எடப்பாடி தலைமை ஏற்று காசாக்குறதுக்கு முயற்சி பண்றாருன்னு அடிக்கிறாப்புல. இதெல்லாம் மக்கள் மத்தியில எடுபடும். பல நிரூபிக்காத ஒருத்தர் கூட்டணி போனா, பல நிரூபிக்காத சிவாஜி ஜானகி கிட்ட கூட்டணி போனது மாதிரி அது ஜானகிக்கும் மைனஸ் சிவாஜிக்கும் மைனஸ் ஆன மாதிரி விஜய்க்கு அரசியலும் அஸ்தமிச்சு போய் சினிமா வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிரும். அதனால விஜய் இப்ப நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் ஜெயலலிதா மேட்ட கூட்டணிக்கு போனாப்புல. கமலஹாசன் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் ராஜ்யசபா சீட்டுக்கு அதிமுக கிட்ட திமுக கிட்ட அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்காப்புல. பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் சந்திரபாபு நாயுடு கிட்ட கூட்டணி போயிருக்காப்புல. ஆக 2026 குட்டையோ நொட்டையோ பெருசோ 214 தொகுதியில வேட்பாளரை போட்டு தன்னோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் இருக்கிறாரு. பலம் நிரூபிக்காத அவர் தலைமையில யாரும் வரமாட்டாங்கன்னு சீமான் சொன்னது கரெக்ட் தான். சீமான் தெள்ள தெளிவா அதை சொன்னாரு. தம்பி விஜயகாந்தாவது பலம் நிரூபிச்சாரு, அவர் தலைமையில ஒரு மக்கள் நல கூட்டணி அமைஞ்சு, வான் தலைமையில எல்லாம் கூட்டணி அமையாது, பலம் நிரூபிக்கல. அப்போ விஜய் கூட இன்னைக்கு தேவை 214 தொகுதியிலும் பலம் நிரூபிக்க வேண்டியதான் விஜயின் முதல் தேவை. அதற்காகத்தான் விஜய் களமாடுகிறார். நல்ல முடிவு. விஜய் ரசிகர்கள் அவரை சிஎம்மா தான் எதிர்பார்த்து வாக்களிப்பாங்களே தவிர அவர் சீமானையோ எடப்பாடி பழனிசாமியையோ அண்ணாமலையோ ஸ்டாலினையோ ஏற்றுக்கிட்டா அது அவங்க தங்கள் விருப்பப்படிதான் வாக்களிப்பாங்களே தவிர அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகத்தான் இருக்கும். விஜயோட இந்த முடிவு விஜய் ரசிகர்களான தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முடிவு. கமலஹாசன் போல், விஜயகாந்தை போல், பவன் கல்யாண் போல் விஜய் 2026 பலத்தை நிரூபித்துதான் அடுத்த கட்ட அரசியல் அவர் நகர முடியும். அவர் பலத்தை நிரூபிப்பது உதயநிதி ஸ்டாலினின் ஒரு அனுகூல சத்துரு விஜய் என்று நான் பலமுறை சொன்னது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அனுகூல சத்துருவாக அவர் பலத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கிறது. நல்ல முடிவு, விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்ட முடிவு. நன்றி சார். பாவேகாவின் அறிக்கை தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.